இந்த பயம் இருந்தாவே இந்த மந்திரங்கள் எல்லாமே நம்ம கூட பேசும். அப்போ நமக்கு எல்லாமே பாதிப்பு வரும். அப்போ மந்திரத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இந்த மந்திரத்திலேருந்து தப்பிக்கணும்னு நீங்கள் பயப்படக்கூடாது. பயப்படாமல் நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னா, உங்களுக்குள்ளே சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஏதாவது எதாச்சியாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு நம்ம புறப்படுறோம். புறப்படும் பொழுது அந்த ஊரை பார்க்கணும், அந்த ஊருக்கு போகணும், அங்கெல்லாம் அப்படி இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்வத்தில் போனீங்கன்னா அதே ஆர்வத்தில் அங்கே ஊர் போகிறதே தெரியாது. அங்கே போனாலும் நீங்கள் நினைக்கிறத செய்வீங்க.